ஃப்ளவர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது உங்கள் புத்தக நண்பன் கணேஷ் பிரபு. சமீபத்தில் அப்துல் கலாம் அவர்களின் அற்புதமான பொன்மொழி ஒன்று படித்தேன். வெற்றி பெற்றவர்களின் கதைகள் உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கும், ஆனால் தோல்வி அடைந்தவர்களின் கதைகள் உங்களுக்கு புது அனுபவங்களை கொடுக்கும். நிறைய தோல்வி அடைந்தவர்களுடைய கதைகளை படியுங்கள், வரலாறை படியுங்கள், புது புது அனுபவங்களை பெறுங்கள். அதன் மூலமாக இந்த உலகத்தை மாற்றுவதற்கு முயற்சியுங்கள். சரி, இன்றைய நமது படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலம் யாரும் பார்த்தீங்கன்னா, டெல்லி தமிழ்ச் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் IAS அதிகாரியுமான திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு எப்படி புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள், இலக்கியங்கள் இதெல்லாம் படிக்கக்கூடிய ஆர்வம் எப்படி வந்தது சார் உங்களுக்கு? எனக்கு கிடைத்த நல்ல தமிழாசிரியர்கள் தான் காரணம். நான் பள்ளியில் படிக்கும்போது ராமசாமி ஐயான்னு சொல்லி தஞ்சாவூரை சேர்ந்தவர் நான் திண்டுக்கல் புனித மரியாள் உயர்நிலை பள்ளியில் படித்தேன். அங்கே அவர் எனக்கு தமிழாசிரியராக இருந்தார். சரி, அவர் ஊட்டி வைத்த தமிழ்பால் தான். அவர் சொன்ன விதமா இல்லை அதிலிருந்து ஏதாவது ஒரு கருத்து பிடிச்சு போய் அதை பிடிச்சுக்கிட்டு நீங்க வளர ஆரம்பிச்சிங்களா? அவர் ரொம்ப நகைச்சுவையா பேசி ஆரம்பிப்பார். ஆனா அதுக்கப்புறம் அந்த நகைச்சுவைக்கு பின்னாடி என்ன சீரிய நீதி நெறிமுறைகள் இருந்தன, சீரிய எண்ணங்கள் இருந்தன அப்படிங்கிறது வெளிப்படும். அவருடைய பாணியே அதுதான். அந்த பாணியினால் ஈர்க்கப்பட்டு அதன் மூலம் தமிழுக்கு சென்று விட்டேன்னு நினைக்கிறேன். உங்களை கவர்ந்த ஒரு நல்ல ஒரு இலக்கியவாதி இல்லை ஒரு கவிஞர் அப்படின்னு யாராவது பர்டிகுலரா இருக்காங்களா? என்னை கவர்ந்த மாமனிதர் சுப்பிரமணிய பாரதி. சுப்பிரமணிய பாரதி, வெரி குட் சார், நல்லது. எதனால் அவர் பிடிக்கும் சார் உங்களுக்கு? அவர் மாமனிதருங்கனால. அவரை பற்றி நல்ல பெரிய தப்பான அபிப்பிராயங்கள் நிறையா இருக்கு. அவரை ஒரு கவிஞருங்கிறாங்க, அவரை தேசிய கவிங்கிறாங்க, உலக மகா கவிங்கிறாங்க. ஆமா, உண்மைதான். இது மாதிரி தப்பு தப்பா நிறைய சொல்றாங்க. தப்பு தப்பு என்ன சார் சொல்றீங்க? நான் சைக்கிள் ஓட்டிட்டு ஆஃபீஸ் போறேன்னா நீங்க இவர் சைக்கிள் ஓட்டுறவர்னு சொன்னா சரியா இருக்குமா? நான் சைக்கிள் ஓட்டிட்டு போறது ஆஃபீஸ் போறதுக்காக போறேன் இல்லையா? ஆமா. அது மாதிரி பாரதிக்கு கவிதை ஒரு ஊடகம். இட் வாஸ் அ மீடியம். கவிதை அவருடைய முடிவு அல்ல, கவிதை அவருடைய தொடர்பு. கவிதை மூலம் அவர் சொன்னது அவரை ஒரு சாதாரண கவிஞராகவோ, ஒரு சாதாரண தேசிய கவியாகவோ, ஒரு சாதாரண உலக மகா கவியாகவோ என்ற குறுகிய எல்லைக்குள் அவரை அடைத்து விட முடியாது. பாரதி ஒரு மாபெரும் தத்துவ ஞானி. மனித இனத்தின் மேலும் மற்ற விலங்கினங்களின் மேலும் ஜீவராசிகளின் மேலும் அளவற்ற அன்பு கொண்ட ஒரு பேரறிஞர். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொன்ன ஒரு பாரதியை மனிதநேயன் என்று மட்டும் சொல்வது சரியல்ல. அதுபோல் தேசிய கவி தேசிய கவி என்று சொல்கிறார்கள். தேசியத்தை பாடினார், தேசம் அடிமை தலையில் அகப்பட்டு கொண்டிருந்தது, அதனால் பாடினார். ஆனால் தேசத்தை பற்றி மட்டும் பாடவில்லையே. எங்கேயோ இருக்கின்ற சோவியத்தில் ஒரு புரட்சி நடந்தபோது அவர் என்ன சொன்னார்? மாகாளி பராசக்தி உருசிய நாட்டினர் கண் கடைக்கண் வைத்தாள், ஆங்கே ஆகாவென்றெழுந்தது வார் யுகப்புரட்சி அப்படின்னு பாடினார். பெல்ஜியத்தை பத்தி பாடும்போது இவங்க வெற்றி பெற்றாங்க, பெல்ஜியம் தோல்வி அடைந்தாங்க. தோல்வி அடைந்த பெல்ஜியத்தை பத்தி என்ன சொன்னாரு? அறத்தினால் வீழ்ந்துபட்டாய், அந்த வீழ்ச்சியும் அறத்தின் மாட்சி அப்படின்னு சொல்லி பாடினார். பாரதி ஒரு குறுகிய எல்லைக்குள் அடைத்து வைக்கப்படக்கூடிய ஒரு நபர் இல்லை. அவர் ஒரு கவிஞராவோ இல்ல தேசிய கவியாவோ சுருக்கி விடக்கூடாதுன்றீங்க. அவர் என்ன பாடினாலும் கடைசியில் அவர் எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டு பாடினாலும் அந்த துறையோடு முடிவதில்லை அவருடைய கவிதை வரிகள். உதாரணமா படிப்பு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க, படிப்பு சொல்லிக் கொடுங்க. இவர் சொன்ன முதல் வரி, வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். பசியோடு இருக்கவனுக்கு ஒரு படிப்பு தாகம் இருக்க முடியாது. வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. அடுத்து என்ன சொன்னாரு? இவங்களுக்கு எல்லாம் படிப்பு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லல. இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், irrespective of caste, creed and community, everybody under the sun, இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்ன சொல்லணும்? படிப்பு சொல்லிக் கொடுக்கணுமா? இல்ல, மறுபடியும் ஒரு படிப்பு சொல்லிக்க வரல. இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி. See, you give him a training which will make him capable of absorbing that education.
சொல்லிக் கொடுக்கறத கிரகிக்கக்கூடிய ஆற்றல் முதல்ல வேணும். அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். சரி, பயிற்சி கொடுத்தாச்சு, வயிற்றுக்கு சோறு போட்டாச்சு, வாழும் மனிதரை எல்லாரையும் கூப்பிட்டு பயிற்சி கொடுத்தாச்சு. அடுத்து வந்து புஸ்தகத்தை நல்லா படிப்பா மேல வந்திருப்பான்னு சொல்லிடுவோமா? இல்லை, பயிற்சி பல கல்வி தந்து, கிவ் ஹிம் மல்டி பர்பஸ் எஜுகேஷன். புத்தக புழு ஆக்கிறாதீங்க. அதுவும் பண்ணியாச்சு. அப்ப எல்லாம் பண்ணி நல்லா வேலை போப்பா, குடும்பத்தை எல்லாம் சந்தோஷமா வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரா? வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும். தன்னுடைய தேசத்தை பத்தி மட்டும் சொல்லல, இந்த உலகத்தை பத்தியே சொன்னார். எதை பத்தி பேசினாலும் பாரதியிட்ட பார்த்திருக்கேன், கடைசியில வந்து அவர் பேசுறது வந்து நம்மெல்லாம் நினைக்க முடியாத ஒரு உயரத்துக்கு போயிடுவார். அவருக்கு ரொம்ப நாளா வந்து இந்த இவரு கண்ணதாசன் வந்து சொல்லுவார், பாக்குவரும் முன்னாலே பறந்துவிட்ட வெற்றிலை போல் மோதி சிறகடிக்கும் முத்தான கிளைகளும் மூண்டிருக்கும் தோப்பினிலே மூழ்கிவிட எண்ணமிட்டேன், தோப்பிருந்தால் வாங்குவதற்கு தொகை இல்லை, தொகை இருந்தால் தோப்பில்லை என்றபடி சென்றதம்மா என் வயதும் பேர். இது எல்லாருக்குமே ஒரு ஆசை. அதே மாதிரிதான் இவருக்கும் காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சார். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடை ஓர் மாளிகை கட்டித்தரல் வேண்டும், 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்து சுடர் போலை நிலாவொளி முன்பு வர வேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே எந்தன் காதில் பட வேணும், எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும், பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும், எங்கள் கூட்டு களியினிலே கவிதை கொண்டு தர வேணும், அந்த காட்டு வெளியினிலே அம்மான் என்றன் காவல் உற வேணும். முடிஞ்சிருச்சே, அவருக்கு வேண்டியது எல்லாமே கிடைச்சிருச்சே. ஆனா கடைசியில் என்ன சொன்னாரு? அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் உற வேணும், எந்தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திடல் வேண்டும். கடைசியில் சொன்னது அங்கதான் போனார். நான் அப்படின்னு சொல்லி பாரதி வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கார். அதுல வந்து என்ன சொல்றாரு? வானில் பறக்கும் புள்ளெல்லாம் நான், மண்ணில் தெரியும் விலங்கெல்லாம் நான், காணிழல் வளரும் கொடியெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான். இது மாதிரி வரிசை எதெல்லாம் நான் சொல்லுவார். கடைசியில் வந்து இதெல்லாம் நான் சொன்னவர் கடைசியில் வந்து சொல்லுவாரு, நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான், ஞானச் சுடர்வானில் மின்னுவோன் நான், ஆன பொருள்கள் அனைத்தினும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதல் ஜோதி நான். இதுல ஒரு சொல் கூட கடினமான சொல் கிடையாது. பாரதியுடைய அந்த சொற்கள் வந்து எல்லாருக்குமே விளங்கும். அப்படிப்பட்ட சொற்கள். ஆனா அதுக்குள்ள உள்ள தத்துவம் வந்து அவ்வளவு பெரிய தத்துவம், சாதாரணமான ஒரு தத்துவம் கிடையாது. அதை வந்து எளிமையா வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அவரால் வந்து கொண்டு போக முடிச்சது. அது ஒரு இது பண்றதுனா கூட, பாடம் படிக்கிறதுனா கூட, பிள்ளைங்க பாடம் படிக்கணும்னு நினைக்கும் போது முதல்ல அவர் சொன்னது ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. அடுத்தது கூடி விளையாடு பாப்பா. இது ஒவ்வொரு வரியிலையும் அவர் சொன்னதுல வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு பெரிய தத்துவ ஞானியா வாழ்ந்திருக்கிறார். அதனாலதான் அவர் வந்து ஒரு கவிஞர், ஒரு தேசிய கவிஞர், ஒரு உலக மகா கவிஞர்லாம் அடைச்சி வைக்க கூடாது. அதுக்கு எல்லாத்துக்கும் மேம்பட்டவர் பாரதி. நிச்சயமா சார். இப்ப இவ்வளவு நேரமும் வந்து பாரதியை பத்தி சொன்னனால எனக்குள்ள நிறைய நாளா எழுந்துகிட்டு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு தூக்கி வச்சு ஆடக்கூடிய மகாகவி சுப்பிரமணிய பாரதி இறந்திருக்கின்ற பொழுது வெறும் 13 பேர் தான் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்திருக்கு. எதனால அது ஏற்பட்டது சார்? ஏன் யாருமே போக முடியலையா, போகலையா? என்ன காரணமாக இருக்கணும்? அது மாதிரி ஏதாவது ஆய்வு இருக்கா? இந்தந்த காரணங்களால போக முடியல அப்படின்னு இருக்கா? அவரே சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரா? இறப்பதற்கு முன்னாலே சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனைகள் செய்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நடந்தது. அந்த காலம் வந்து அவரை புரிஞ்சிக்கல. அவர் வந்து இந்த யானையை வந்து 6 குருடர்கள் தொட்டு பார்த்த மாதிரி அவர் வந்து தேசிய கவின்னு சொன்னவங்க, மகாகவின்னு சொன்னவங்க, வரகவின்னு சொன்னவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்களே ஒழிய இது ஒரு ஞான குழந்தை அப்படிங்கிறது அந்த நாள்ல வந்து உணரப்படலை. இன்னைக்கு வந்து பாரதியை வந்து அவருடைய திறனாய்வு, பாரதியை பற்றி நடக்கிற திறனாய்வுல எத்தனை பேரு இந்த ஞான குழந்தைங்கிறத பாக்குறாங்கிறது தெரியாது. ஒரு கவிதை பாரதி இல்ல, இன்னொருத்தர் எழுதின கவிதை ஒண்ணு படிச்சிருக்கேன். அது பாரதிட்டு ஒரு சின்ன பையன் போய் நிக்கிற மாதிரி அவர் வந்து கேட்கிறாரு, முதல்ல அந்த ஒரு இடத்துக்கு போறேன் இந்த பையன். உடனே அங்க போனா எங்கெங்கும் சக்தி நாமம், இவற்றிடையே ஓருருவம், கனல் பொங்கும் கண்ணிரண்டு, காண ஒண்ணா செங்குழம்பு. அதுதானே பாரதி. இனங்கண்டேன் அவ்வுருவை எந்தையே நீ பாரதியே, கணப்பொழுதில் கடிகுமிக அருகில் வந்தேன், கண் திறந்தாய் கண் பெற்றேன், வாய் திறந்தாய் வரம் பெற்றேன். அவர் கேட்கிறாராம் பாரதி, என்னப்பா இவ்வளவு தூரம்னு சொல்லி கேட்கிறாராம். எந்தாய் நல்லோய் இனிய உன் கவிதை தந்திடு வீரம் தனைப்பாடுகின்றேன் அப்படின்னா. உடனே இவரு, எந்தன் கவிதை உரைத்திடு வீரம் உந்தன் வாய்மொழி கேட்டுடுவன். நான் சொல்லுப்பா, என் கவிதையை பத்தி நீ சொல்ல போறியா? உடனே இந்த பையன் சொல்றானா,
அந்த நாள் தேசம் அடிமைத் தலையை அறுத்திட முயன்ற அருமை நேரம், கனலாய் புனலாய் காற்றாய் ஊழியாய் எத்தனை அரும்பொருள் ஏற்புடன் உரைத்தனை, அத்தனையும் யான் அடுக்கிட பொழுதிலை சற்றே சொல்வேன் சான்றோய் கேட்பாய். மாவீர பாரதத்தின் மங்காத பழம்பெருமை, போர்வீரர் மறந்திட்ட புன்மை மிகு நிலை கண்டு ஆர்த்தெழுந்தாய் கொதித்திட்டாய் அறுபட்ட பறவை என துடித்திட்ட உன்னுள்ளம் துணை தேடி தவித்த காலை வடித்திட்டாய் பாடலில். வாய்மொழியில் வீரனான சிவாஜியினை வடித்திட்டாய் பாடலில். தாய்பிறன் கைப்பட சகிப்பவனாகி நாயென வாழ்வோன் நமரிலுங்குளனோ எனுமுறை கேட்டபின் எவனவன் தூங்குவான். இனியுரை தேவையோ இந்நாட்டு கோழைக்கும், பாஞ்சாலி சபதத்தை பாடிய உன் பேராண்மை காயாத சருகினையும் கணப்பொழுதில் பற்ற வைக்கும். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை என்றுரைக்கும் ஆண்மையன்றோ உன் வீரம். சுருக்கமாக சொல்லுகின்றேன் சுற்றியேன் வளைக்க வேண்டும், கடுகிமிக ஓடாமல் கவனமுடன் ஆராய்ந்தால் கடுகளவு உன் பாட்டும் கக்கும் பொருள் வீரம் ஒன்றே. சிக்கலின்றி சொல் முடித்தேன். இதுல வேடிக்கை என்னன்னா, சிக்கலின்றி சொல் முடித்தேன் சினந்தவனோ என்னை பார்த்தான், கக்கி வரும் கனலெனவே கடுங்கோபம் ஒளியுரைத்தான். மெல்லியல்பின் உறைவிடமே மேன்மையுறு வீரத்தை கல்லி நீ பார்க்கவில்லை, கவனமின்றி பார்த்து நின்றாய். உலகளக்கும் பெருங்கவிதை உரைக்கவென்று பிறந்தவன் நான், மலை விளக்கும் தத்துவத்தை மனம் விளக்கும் பேருண்மையை சீரிய முறையில் பார்க்காத சிறுவனை உரைப்பேன் கேள் சொல்லிட்டு, காலாலை மிதித்திடுவேன் சிறு புல்லே என்றென்று காலனை நான் பாடியதை ஏன் மறந்தாய் என் மகனே. உற்று கேள் உருமுகின்றேன் மருளாதே பிறவி குணம். அவர் என்ன சத்தம் தான் பேசுவார். பற்றுடனே வாழ்ந்தாலும் பாரதத்தை துதித்தாலும் பற்றில்லா ஞானியரின் பகர ஒண்ணா ஞானந்தான் தற்குறியே என் பொருளாம். தாண்டவத்தின் வீரசிவன் அண்டபேர் அண்ட முதல் எண்டு செய்யும் காக்கின்ற கண்டிகையின் நாயகியை, காலத்தின் தெருக்கூத்தை, சோம்பதனை கெடுக்கின்ற சொல்லதனை சக்தியினை, சொல்லதனில் விளங்குகின்ற சுடர்மகளை பேரொளியை பாடி நின்ற பாட்டெல்லாம் பகருவது ஞான வீரம். ஆடி வரும் மனக்குரங்கை அடக்குவது ஞான வீரம். ஓடி வரும் உயர்மைந்தர் உய்வதற்கு ஞான வீரம். தேடி வரும் ஞானியர்க்கு தெளிவளிக்கும் ஞான வீரம். சோவியத்து புரட்சியிலும் பெல்ஜியத்தின் வீழ்ச்சியிலும் காவியத்தை ஞான வீரம் கண்டதனால் பாடி நின்றேன். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும் எனும் இயற்கை மருமத்தை உலகங்கக்கும் வழிதேடி சொல்லுவது ஞான வீரம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஒன்னு சொன்னானா, திறந்திட்ட சாளரத்தில் சீறி வரும் பெருங்காற்றாய் முழங்கிட்ட அவன் மொழியை உரைத்திட்டேன் உம்மிடத்தில் வழங்கிடுவீர் விடை எனக்கு மகிழ்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் ஓடி போயிட்டானா. இதுல பாருங்க, அவர் சொன்னது ஞான வீரம் அப்படிங்கறத அவர் பாடினது. சோ இட் இஸ் நாட் பிசிக்கல், மெட்டாபிசிக்கல். பாரதியை பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய போகலாம். நிறைய அற்புதமான பல கவிதைகளை பத்தி சொன்னீங்க சார். அற்புதமா சொன்னீங்க. பாரதியினுடைய கவிதையும் அதே போல பாரதி போலவே நிறைய கவிதைகளையும் நீங்க சொன்னீங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. இதே போல இன்னொரு சில புத்தகங்களை பத்தி சொல்லுங்களேன் சார். கல்கியுடைய நாவல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய சரித்திர நாவல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆங்கிலத்திலையும் சில நூல்கள் படிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால மரியோ பூசோ காட்ஃபாதர் எழுதியிருக்கிறாரு. இதை ரெண்டையும் படிக்கும்போது இதனுடைய ஒற்றுமை வேற்றுமைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல கவிதை எழுதுவார். இந்த இதில் பொன்னியின் செல்வன்ல கடைசியில் மணிமேகலைன்னு சொல்லி ஒரு பொண்ணு கந்தமாறன், இவருடைய வந்தியத்தேவன் தான் அந்த படத்தை இதில் பொன்னியின் செல்வன் ஹீரோ. வந்தியத்தேவனுடைய நெருங்கின நண்பர் கந்தமாறன். அவர் அந்த குறுநில மன்னர்களில் ஒருத்தருடைய மகனாக இருப்பார். அவருடைய தங்கச்சி மணிமேகலை. அவள் பார்த்த உடனே, முதல் தரம் பார்த்த உடனே வந்தியத்தேவன் மேல் அவளுக்கு காதலாயிரும். இவருக்கு அந்த மாதிரி காதல் ஒன்றும் இருக்காது. ஆனால் அவளுக்கு அந்த காதல் மறக்கவே மறக்காது. கடைசியில் இவர் எழுதியிருப்பாரு, கல்கி எழுதியிருப்பாரு, அந்த பொண்ணு ஏறக்குறைய புத்தி பேதலிச்சு போய் இருக்குன்னு சொல்லி கந்தமாறன் சொல்லுவார். ஒன்னையை பார்த்தாலும் அது அடையாளம் தெரியுதான்னு சொல்லி பார்ப்பான்னு. இவர் போய் பார்த்தா ஒருவே அழிந்து போய் ரொம்ப சோகமான ஒரு நிலையில் அந்த பொண்ணு ஓடைக்கு பக்கத்தில் நிற்கும். அப்போ அந்த பொண்ணை இவர் தூக்கி தாங்கி ஒரு சகோதரியை தாங்குற மாதிரி மடியில் வச்சு அந்த பொண்ணை பார்ப்பார். அந்த பொண்ணு இவருடைய கண்ணை பார்க்கும். அந்த கண்ணை தவிர எதையுமே பார்க்காது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு பாடும். அந்த பாட்டு இவரே எழுதினது, கல்கி எழுதினது. புன்னைமரச் சோலையிலே பொன்னொளிரும் வேளையிலே என்னை வரச் சொல்லி அவர் கண்ணல் மொழி பகர்ந்ததெல்லாம் கனவுதானோடி கிளியே நனவுதானோடி, கட்டுக்காவல் தான் கடந்து கல்வனைப் போல் மெல்ல கட்டிமுத்தம் ஈந்ததெல்லாம் கற்பனையோடி அந்த அற்புதம் பொய்யோடி. அந்த மனசில் உள்ள அத்தனை தாபமும்
அந்த 2 ஸ்டான்ஸால வந்து எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய உயிர் வந்து போயிடும். இது ஒரு பக்கம் அவருடைய வர்ணனை ஆற்றல் ஒரு பக்கம். ஆனா ஒண்ணு வந்து எந்த அளவுக்கு அவருடைய எழுத்துடைய தாக்கம் இருந்ததுன்னா அவருடைய கற்பனைகள்லாம் மக்கள் உண்மையை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணமா வந்தியத்தேவன் வந்து கைது செய்யப்படவே இல்லை. ஆனா வந்தியத்தேவன் வந்து கைது பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜன் வந்து மறுபடியும் வந்துதான் அவருக்கு வந்து விடுதலைக்கு வந்து வழி வந்ததுங்கிற மாதிரி இவர் எழுதியிருப்பாரு. கற்பனைகள் சேர்ந்து எழுதுறது தானே. நீலகண்ட சாஸ்திரி வந்து தி ஹிஸ்டரி ஆஃப் சோழாஸ்ன்னு சொல்லி அதான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஆத்தென்டிக் அக்கவுண்ட்ஸ். அதுல வந்து வந்தியத்தேவனை பத்தி 2 வரிகள் இருக்கு. கீழை சாளுக்கியத்திலிருந்து வந்தவனோ அல்லது இங்கு சோழ பிரதேசத்தில் ஒரு சின்ன அரசுக்கு உரியவனாக இருந்தவனோ வந்தியத்தேவன் என்ற வாலிபன் இருந்தான். அவன் ராஜராஜ சோழனுக்கு மிக உற்றவனாக இருந்து பின்னாளில் மாதண்ட நாயகனாக இருந்தான். அவன் 2 ராஜராஜன் ராஜேந்திரன் இருவருக்குமே மிகப்பெரிய துணையாக இருந்தான். இவ்வளவுதான் எழுதியிருக்காங்க. இதை வச்சு அவனை வந்து ஒரு இதாக்கி கதாநாயகனாக்கி அற்புதமான ஒரு கதையை படிச்சுட்டு மரியோ பூசோ வந்து காட்ஃபாதர்னு ஒன்று எழுதுன்னு உலகம் பூரா பிரபலமாகி அதுக்கப்புறம் வந்து அது படமா எடுத்தாங்க. திரைப்படமா எடுத்ததுக்கு அப்புறமும் ரொம்ப பிரமாதமா ஓடிச்சு. எவ்வளவு நல்லா ஓடிச்சுன்னா அதுக்கப்புறம் 2 திரைக்கதைகள் இவரே புனைந்தார். காட்ஃபாதர் 2, காட்ஃபாதர் 3. அந்த புஸ்தகமெல்லாம் வரல, திரைக்கதையாவே புனைஞ்சு அதுவும் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப வெற்றிகரமா நடந்தது. இது வந்து எப்படின்னா மகாபாரதம் மாதிரி மரியோ பூசோ வந்து மனிதர்கள் எப்படி இருந்தாங்களோ அதை அப்படி காமிச்சிருக்கிறார். மனிதர்கள் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் தேவனும் இருக்கிறான், பைசாசமும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுதான் உண்மை. அந்த நாவல் வந்து பார்க்கும்போது நமக்கு உண்மையில ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுதுன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் 5 மஃபியா ஃபேமிலிஸ். அதை பத்தி இல்லை. இட் இஸ் தி ரிஃப்ளெக்ஷன் ஆர் ராதர் an exact accurate account of the social history of the United States then prevalent. அதாவது இதுல வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து இமிகிரன்ட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. ஜெர்மனிலேருந்து வந்தாங்க, இட்டாலியிலேருந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய லொக்காலிட்டிலேயே வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை ஒவ்வொருத்தரும் செஞ்சாங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிசிலியிலிருந்து வந்த இத்தாலியர்கள் தான் மஃபியா ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபட்டாங்க. நார்தர்ன் இட்டாலியன்ஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப 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 அப்பாவிகள். அவங்களுக்கு வந்து ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வந்துடும், அந்த அளவுக்கு அப்பாவிகள் அவங்க. அதனால இட்டாலியிலே வந்து நமக்கு இவ்வளவு இது இருக்கு, டிவிஷன் இருக்கு. இது அத்தனையுமே வந்து இவர் ரொம்ப அழகா வந்து அந்த நாவல் வந்து காமிச்சிருப்பாரு. வந்த ஐரிஷ் இவர் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ஒவ்வொருத்தட்டையா வந்து பணம் வாங்குவார். அவர் தான் காட்ஃபாதர் வந்து கொல்றதுக்குன்னு ஒருத்தர் சொன்னோன்னு ஒரே கேள்வி தான் கேட்பாரு. அந்த காட்ஃபாதர் வந்து பெரிய மஃபியா, அவன் சாக வேண்டியதுதான், எனக்கு எவ்வளவு அப்படின்னு ஒரு கேள்வி தான் கேட்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவரை பத்தி ஒரு ஃபுல் சாப்டர் எழுதுவார். போன வருஷம் அப்பாவுக்கு வந்து ஆபரேஷனுக்கு இவ்வளவு செலவழிஞ்சிருச்சு, அடுத்து வந்து ஊருக்கு ஒவ்வொரு தரம் போகும்போது ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. அது ஒரு மனிதருடைய அபிலாஷைகள், அவங்க என்ன பண்றாங்க. இதுல வந்து மாரல் ஜட்ஜ்மெண்டே கொடுக்க மாட்டேன் மரியோ பூசோ வந்து. மனுஷங்க இப்படி இருக்காங்க, அப்படி இருக்கிற மனுஷங்களை பத்தி நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாரு. இந்த 2க்கு உள்ள அடிப்படை வலிமை என்னன்னா இவங்க வந்து நல்ல மிகச்சிறந்த கதாசிரியர்கள் 2 பேருமே, மரியோ பூசோவாகட்டும் கல்கி ஆகட்டும். இப்ப கல்கிக்கு வந்து நம்முடைய தமிழக அரசியல் வரலாறு வந்து உலக ரீதியா வந்து அதிகமா அறியப்படாத ஒன்று. அப்படி அறியப்பட்டிருக்கும்னா இது ஆங்கிலத்தில் அன்னைக்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும்னா, இப்ப மொழிபெயர்த்திருக்காங்க, அன்னைக்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும்னா அவங்க அளவுக்கு இவரும் வந்து ரொம்ப புகழோட இருந்திருப்பார். நிச்சயமா சார். மரியோ பூசோ அவங்களுடைய படைப்பாக இருக்கட்டும், கல்கி அவர்களுடைய படைப்பாக இருக்கட்டும், அது 2யும் வந்து அவங்களுடைய 2 படைப்புகளை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. வித்தியாசங்களையும் பத்தி சொன்னீங்க, ஒற்றுமைகளை பத்தி சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. இப்போ வந்து இந்த தமிழ் ஆர்வம் உங்களுக்கு இன்னும் குறையாம இருக்கு. இப்போ நீங்க சமீபமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் சமீபமா வந்துங்க நான் ஒன்று பண்ணணும்னு சொல்லி பாதி வேலை முடிஞ்சிருக்கு. அதாவது பஞ்சாங்கம்னு சொல்லி இதுல வந்து புதுச்சேரியில் வந்து ஒரு பேராசிரியர் இருக்கார், தமிழ் பேராசிரியர். அவருக்கு சிங்கப்பூர் அரசு கூட இப்போ சமீபத்தில் வந்து தமிழ் ஆய்வு சம்பந்தமா ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க. நான் அவர்கிட்ட ஒன்று கேட்டிருந்தேன், அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அடுத்து என் வேலை பாக்கி இருக்கு. அதாவது இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு வந்து தமிழை பத்தி அதிகமா தெரியல. அது தெரியாதனால தமிழை பத்தி ஒண்ணுமே விவரம் தெரியாம நம்ம வந்து அவ்வளவு பெரிய ஒரு இது இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. நான் இதுக்கு போயிருந்த போது ஆப்பிரிக்காவில் வந்து இதுல வந்து இணைச் செயலாளராக வந்து சுற்றுப்புறச் சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தில் நான் இணைச் செயலாளராக இருந்தேன் இந்திய அரசுல. அந்நேரம் ஆப்பிரிக்காவில் வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து ஒரு இதுக்காக கூட்டத்துக்காக போயிருந்தேன். அங்க வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா பகல் பூரா கடுமையா உழைப்பாங்க, அதுக்கப்புறம் ராத்திரி வந்து இது டான்ஸ் ட்ரிங்க்ஸ் டின்னர்னு சொல்லி சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு நாள் வந்து இவர் ஒருத்தர் சொன்னாரு, இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் இந்த வெள்ளையர்கள் தான் தூண்டி விடுவாங்க. ஒரு இங்கிலீஷ்காரர் ஒருத்தர் சொன்னாரு, தினம் செய்யறதையே நம்ம செய்ய வேண்டாங்க, நம்ம ஒண்ணு செய்யலாமே, இது அவங்க நாட்டை பத்தி பேசலாமே அப்படின்னாரு. சொல்லிட்டு அவரே ஆரம்பிச்சார், எப்படிப்பட்ட இடர்பாடு இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போகணும், அதுல எங்க கொடியை நட்டணும்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணிட்டோம்னா நாங்க பண்ணிடுவோம்.
இது எங்களுடைய பெருமை அப்படின்னாரு. அது நிஜம்தான், அது அவங்களுடைய பெருமை தான். அடுத்து பிரெஞ்சுக்காரர்னு சொன்னாரு. அவரும் சொன்னாரு, இவங்க வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் அவங்க கொடியை நட்டு அவங்க மொழியை வந்து கட்டாயப்படுத்தி சொல்லி கொடுத்ததுனால தப்பா எல்லாரும் ஆங்கிலத்தில் தான் இலக்கியம் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க இதுல வந்து அலெக்சாண்டர் டூமா, மாப்பசான்னு சொல்லி எத்தனையோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் பத்தி உலகம் தெரியாமலே போயிடுச்சு. இந்த யாரோ ஒருத்தரை பத்தி இவர் சொல்லிட்டே இருப்பாங்க, என்னமோ பெரிய ஆள்னு. அவர் பேர் கூட எனக்கு சரியான நினைவுக்கு வர மாட்டேங்குது. யாரோ ஷேக்ஸ்பியர், ரொம்ப நக்கலான ஒரு வார்த்தை. ஏதோ ஷேக்ஸ்பியரை யாரோ ஒருத்தருங்க, அவரெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எங்களுடைய ஆளோட பார்க்கும்போது அப்படின்னு அவர் சொன்னாரு. உடனே ஜெர்மன்கார் வந்து சொன்னாரு, இவங்க ரெண்டு பேரும் இப்படி தாங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. மெக்கானிக்கல் பெர்ஃபெக்ஷன் வந்ததுன்னா எங்களை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. நாங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து இனிமேலும் ஒரு மெக்கானிக்கல் பெர்ஃபெக்ஷனை நாங்க தான் பண்ணுவோம், வேற யாருக்குமே அந்த கெட்டிக்காரத்தனம் கிடையாது அப்படின்னாரு. அப்புறம் சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்தவர் சொன்னார், இவங்க இப்படிலாம் சண்டை போட்டு அழிஞ்சு போயிருப்பாங்க, அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லி இவங்க பணத்தையெல்லாம் நாங்கள் தான் பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்னு சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ஆப்பிரிக்கன்ஸ் வந்து ரொம்ப உணர்ச்சிவசமாக சொன்னாங்க, எங்களுடைய மொழியை அளித்தார்கள், எங்களுடைய பண்பாட்டை அளித்தார்கள், எங்களுடைய கலாச்சாரத்தை அளித்தார்கள், எங்கள் குரலை அளிக்க இயலவில்லை, உலகத்தின் குயில்கள் நாங்கள் தான் அப்படின்னாரு. அது உண்மைதான், ஆப்பிரிக்கன் மியூசிக் மாதிரி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னையே கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், இது எங்கள் இதில் வந்து இன்னைக்கு வந்து 22 மொழி வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழியா இருக்குங்க, 300 மொழிகள் பேசப்படுது, 3000 வட்டார வழக்கு மொழிகள் இருக்கின்றன. அதனால நான் வந்து என்னுடைய நாட்டை பற்றி பேசக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது, அவ்வளோ எனக்கு தெரியாது. நான் எந்த ஊர்லேருந்து வந்தேனோ அந்த ஊரை பற்றி மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொல்லியிருக்காரு. The whole world is my village, every living citizen, every living human being is my relative அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன உடனே இந்த இங்கிலீஷ்கார் வந்து வெயிட் when do you say your poet said this அப்படின்னாரு. அதனால் நாங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணாலும் இது நிச்சயமாக 1200 வருஷத்துக்கு முன்னாடி தான், அதுக்கு பின்னாடி கிடையாது அப்படின்னு. 1200 வருஷம்னே வச்சுக்கிடுவோம். அந்நியாரம் வந்து ஜனங்கள் பெரும்பாலும் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு மேலே பிரயாணமே பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. ஒரு 50 கிலோமீட்டர் கூட போக முடியாத ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் வந்து உலகமே என்னுடைய சிற்றூர்னு சொல்லி சொன்னாரா அப்படின்னாரு. நான் அவர் அது மட்டும் சொல்லலை, தீதும் நன்றும் பிறர் தரல் வாரா, the good and the bad that happens to you is not because of others, it's because of your own self அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. there was a pin drop silence. அது என் வாழ்க்கையிலேயே ரொம்ப பெருமையான ஒரு தருணம். ஏன்னா அடுத்து அவர் எந்திரிச்சு, ஆங்கிலேயர் வந்து எந்திரிச்சு சொன்னாரு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், let us give a standing ovation to one of the most ancient cultures of the world. இந்த உலகின் மிக பழமையான நாகரிகத்திற்கு எழுந்து நின்று மரியாதை செய்வோம் அப்படின்னு சொல்லி எழுந்து எல்லாரும் கைதட்டினாங்க. அந்நேரம் தான் எனக்கு தோணுச்சு, புரோசர் பஞ்சாங்கத்தில் சொன்னேன், தொல்காப்பியத்தில் ஆரம்பிச்சு, ஏன்னா தொல்காப்பியத்திலே அவர் சொல்லியிருக்கார், நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின், பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டதான் உலகம்னு அந்நேரமே சொல்லியிருக்காரு. அப்போ நான் சொன்னேன் பஞ்சாங்கத்திட்ட, நீங்கள் தொல்காப்பியத்தில் ஆரம்பிச்சு கண்ணதாசன் வரைக்கும் த பெஸ்ட் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் எனக்கு வந்து எழுதி கொடுங்க. அந்த முதல்ல வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்கணும், அதுக்கு வந்து அடுத்து வந்து தமிழில் வந்து நீங்கள் வந்து விளக்கம் கொடுங்க. நான் வந்து இந்த பக்கம் வந்து ரைட் சைடில் வந்து அதை அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு விளக்கம் வந்து நான் இங்கிலீஷில் கொடுக்குறேன். அப்ப இதை வந்து நம்ம வந்து ஒரு புஸ்தகமா போடணும். ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வந்து தமிழ்ல மட்டும் கொடுத்தோம்னா படிக்க தெரியாது. முதல்ல இங்கிலீஷ்ல படிக்கட்டும், படிச்சு நல்லா இருக்கேன்னு பார்த்து தமிழ்ல படிச்சாங்கன்னா, நான் ஒரு 1000 பேருக்கு அனுப்பி அதுல ஒரு 20 பேர் படிச்சிட்டாங்கன்னா கூட பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா வர்ற தலைமுறைக்கு வந்து தங்களை பத்தி தெரிஞ்சு வரலாறு தெரியணும். நிச்சயமா. நான் இவல மலேசியாவில் இதை சொல்லும்போது இதை தான் சொன்னேன். நான் கேட்டேன், எங்களுக்கு தமிழ்நாட்டில் மவுண்ட் ரோட்டில் வந்து எங்கள் தாத்தா ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்தாருன்னா, அல்லது உங்களுக்கு மலேசியாவில் வந்து பினாங்கில் வந்து ஒரு சொத்து, கோலாலம்பூர்ல வந்து உங்கள் தாத்தா ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்தாருன்னா, நீ பரம்பரையாக அவரை கும்பிடுவில்ல? அதை விட அதிகமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு பெரிய பண்பாட்டு சொத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்களே, அது எவ்வளோ பெரிய விஷயம். அருமை. இதைத்தான் பண்ணலான் இருக்கு. நிச்சயமா சார். தொடர்ந்து நீங்கள் நிறைய தமிழுக்கும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் நீங்கள் தொடர்ந்து பணியாற்றணும். அந்த புத்தகம் விரைவில் வர வேண்டும் அப்படின்னு பெப்பர்ஸ் டிவி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களும் மரியாதைகளையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகவும் அற்புதமாக இவ்வளவு இலக்கியம் சார்ந்த புத்தகங்களையும் வரலாறை பற்றியும் அருமையாக சொன்னீங்க. நீங்கள் ஓய்வே இல்லாமல் வந்து, நான் சொல்லும்போது கூட முன்னால் சொன்னேன், நான் முன்னாள் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னாலும் வந்து தமிழுக்கு உழைக்கக்கூடிய ஒருவராக நீங்கள் தொடர்ந்து இருக்கிறீர்கள். எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நன்றி. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கும் பெப்பர்ஸ் டிவிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் இதே போல இன்னொரு பிரபலத்தோட நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புத்தக நண்பன் கணேஷ் பிரபு. நன்றி.